ஒரு நிமிஷம் கேளுங்க. டீனேஜ் பையனோ பொண்ணோ வீட்டில் இருக்காங்க, நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய பேரண்ட்ஸ்லேருந்து வருது. அதை வந்து ஒரு சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் பேசியிருந்தாங்க அழகாக. என்ன ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPAVIBES. நீங்கள் உங்கள் டீனேஜ் பையன்ட்ட இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை, பையனோ பொண்ணோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி பாருங்கன்ட்டு அது ஒரு கிளைண்ட்டை அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க காரில் உட்காந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறப்போ நேருக்கு நேர் கான்டாக்ட் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால காரில் போயிட்டு இருக்கிறப்போ பக்கத்தில் பையன் உட்காந்துருக்கான். அவங்ககிட்ட சொல்கிறாங்களாம், நிறைய நீ என்கிட்ட ஷேர் பண்ண பர்சனலாக கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். நான் உட்காந்து நான் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ண விதம் வந்து கொஞ்சம் மாறி இருந்திருக்கலாம். நானுமே கற்றுக்கிறேன் தானே, எனக்கும் இது புதுசு. அதனால் அடுத்த முறை நீ சொல்கிறப்போ நான் கவனமாக இருக்கேன் அப்படின்ட்டு அந்த தாய் வந்து அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க, டீனேஜ் பையன்கிட்ட. ஆனால் அந்த டீனேஜ் பையன் காதலே வாங்கிக்கலையாம். வெளியில் கண்ணாடி வழியாக ஏதோ பார்த்துட்டே வந்துட்டு இருந்தான். 2 நாள் கழித்து அதே பையன் அம்மாட்ட வந்து, இன்னைக்கு ஸ்கூலில் ஒன்று நடந்தது தெரியுமா, சக தோழன் ஒருத்தன் வந்து என்னை இந்த மாதிரி பேசினான், நான் வந்து இந்த மாதிரி பேசினேன், அவனுக்கு பதில் கொடுத்தேன், இது சரியா தவறான்னு எனக்கு புரியல, உங்கள் ஒப்பீனியன் என்ன, வியூ என்னன்னு அந்த அம்மாவுக்கு வந்து கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சான். என்னன்னா, இந்த மாதிரி பையன் அவங்கள்ட்ட வந்து சொல்லுவானா இல்லையா, இந்த மாதிரி என்கிட்ட பகிர்ந்துக்கிறதே இல்லையே, தாயா நான் வீட்டில் இருக்கிறப்போ ஏன் இதை வந்து இந்த உதவி எடுத்துக்க மாட்டேங்கிறான் அந்த பையன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஒருத்தரையும் அவன் ஏதாவது சொல்ல வந்தான்னா நான் அட்வைஸ் மழையாக கொட்டி இதை நீ இப்படி செஞ்சுருக்கணும் அப்படி செஞ்சுருக்கணும்னு நான் என்னோட பார்வையில் மட்டும்தான் அதை பார்த்துட்டு வந்ததுனால அந்த பையனும் சரி பொண்ணும் சரி வீட்டில் டீனேஜ் பசங்க நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிற விஷயங்கள் தவிர்த்துடுறாங்க. அதுக்கு பதிலாக செவிகள் 2 கொடுத்துருக்காங்க, வாய் 1 தான் இருக்குங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி காதுகள் வழியாக அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒப்பீனியன் வேணும் அப்படிங்கிற அந்த நேரத்தில் மட்டும் பதில் சொன்னால் அது எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா. ஒரு பையன் அவங்க தாய்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், என் காலேஜில் வந்து என்னை எல்லாரும் வந்து பயந்தாங்குழின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நான் பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த ப்ராஜெக்டில் நான் ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிறனால தான். அந்த தாயுமே அவனுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் பொறுமையாக காதை கொடுத்து கேட்டுக்கிட்டே வந்தாங்களாங்க. இது எவ்வளோ ஒரு அழகான உறவு முறையில் அந்த பையனுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ், அந்த தாய்க்கும் ஒரு உணர்வு, தன் மகன் தன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான்ட்டு. இப்படி இல்லைங்க நாம் வளர்க்கணும் குழந்தைகளை. இதை விட்டுட்டு அவங்களுக்கு அட்வைஸ் மழையை பொழியாமல் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டாலே நாம் அழகான ஒரு பேரண்டிங் செய்ய முடியுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.